எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் காலிஃப்ளவரை வச்சு கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்கிறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் இந்த மாதிரி வேக வச்சோன்னா அதில் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். அண்ட் ரெண்டாவது நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்குள்ளே காலிஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடும் அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நம்ம இப்படி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம். இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் 2-3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். காலிஃப்ளவர் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண புதினா, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காரத்துக்காக 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு கபாப் மசாலா, கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மசாலா தான் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இந்த எல்லா மசாலாவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அண்ட் நம்ம மசாலா, இந்த கபாப் மசாலா போட்டோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போட்டப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே காமெண்ட் கூட பண்ணுங்கள். பாருங்கள், இந்த காலிஃப்ளவரில் மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. இது இப்போ நம்ம எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா இதை உடனே ஆயிலில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே மீடியம் ஹீட்டில் டீப் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா சைடுமே திருப்பி விட்டு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 மினிட்ஸாக நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடுமே ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூப்பராக நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இது இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா காலிஃப்ளவரும் இதே மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெறும் 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் காலிஃப்ளவர் வச்சு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.